உங்க வெட்டிங் இன்விடேஷன் அனுப்புனீங்களா? திரும்பவுமா? ஒருவேளை நீ டேட்டை மறந்துட்டா திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்த தான் அனுப்பி வச்சேன். ஒருவேளை டேட் ஞாபகம் இருந்தா டைமுக்கு வந்துடுன. ஏன்னா உனக்கு இந்த கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம்னு என்கிட்ட சொன்னல. அப்புறம் இங்க பாரு, நீ லேட் பண்ணாத. அது என்னன்னா, நீ இல்லாம இந்த கல்யாணமா இருக்காது. சரியா? ஒருவேளை நீ லேட்டா வந்தேன்னு வை, 2 பேருக்குமே பிரச்சனையாயிடும். ப்ராப்ளம்? நான் மீராவை கல்யாணம் பண்ணும்போது நீ அதை பார்க்கலன்னு வை, அப்புறம் நீ என்கிட்ட சண்டை போடுவ. அப்புறம் டைம் வேஸ்ட் ஆகும். அது 2 பேருக்கும் பிரச்சனை தானே? இப்ப வரைக்கும் இல்ல, ஆனா எனக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவம் வருதா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் ஜெயிச்சிட்டேன், நீ எனக்கு வாழ்த்து சொல்ல மாட்டியா? கட் பண்ணிட்டா? கோவம் வருதுன்னா அப்ப கரெக்ட். எல்லாமே சரியான ட்ராக்ல தான் போகுது. நான் எல்லாத்தையும் கேட்டேன். நீ ஏன் இப்படி பண்ற? நீ இன்னொருத்தையோட இருக்கிறது பிரக்யாக்காவோட தாங்க முடியாது. தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பண்ற? நல்லா இருக்குடா. அவளை டென்ஷன் படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டுடே ஐம் த க்ரூம், பிரைட்ஸ் க்ரூம். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க போறேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். முதல் தப்பு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறது, 2வது தப்பு பிரக்யாக்காவை டென்ஷன் பண்றது. என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, அபி சந்தோஷமா இருக்காரா? ஆமா, ரியா விஷயம் தெரியுமா? மித்தாலி அண்ணி, அண்ணனோட வாழ்க்கையில நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதனால அவர் ரியாவை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. அதுவும் இல்லாம ரியா எங்க போவா வரணும் அண்ணன் கேக்குறதே இல்லையே, அப்புறம் எப்படி ரியாவை பத்தி கேட்பாரு? லாஜிக் தான். சரி, இப்போ நீ என்கிட்ட சொல்லு, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அண்ணன் வந்து பிரக்யாவை கல்யாணத்துக்கு 2வது தடவை கூப்பிட்டிருக்காரு. ஆலியா, உனக்கு பிரக்யாவை பத்தி தெரியும்ல? அவ கிட்ட அடி வாங்கினவன் தண்ணி கூட குடிக்க முடியாது, தெரியுமா இல்லையா? அவ ஒருவேளை அபியோட மனசுல காதல உருவாக்கிட்டானா? காதல் உயிரோட இருந்தா அது வந்திருக்கும். ஆனா காதல் தான் செத்து போச்சே, அதுக்கு எப்படி உயிர் வரும்? அப்படின்னா அது என்னன்னா மித்தாலி அண்ணி, அண்ணன் பூரப் கிட்ட பேசிட்டு இருந்ததை இப்ப நான் கேட்டேன். பிரக்யாவை டென்ஷனா பார்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, அதனால அவளை டென்ஷன் படுத்திட்டே இருப்பாராம். அதே மாதிரி அவ டென்ஷனா இருந்தா எனக்கும் சந்தோஷம். பாவம் பிரக்யா, அருமையான புருஷ கைய விட்டு போகும்போது அவருக்கு உயிரே போயிருக்கும் இல்லையா? இன்ஃபேக்ட் நானே போய் பிரக்யாவை இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா அவனோட உலகத்தாவை இழக்கிறத நான் கண்ணு முன்னாடி பாக்கணும் இல்லையா? நம்ம கிட்ட டைம் இல்ல. நீ கரெக்டா 3 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு வந்துரு. 3 மணிக்கா? நீ 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 என்ன சொல்ற? இன்னைக்கு 3 மணிக்கா? என்ன அர்த்தம்? ஆமா, இன்னைக்கு 3 மணிக்கு தான். இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி நடக்கும்? இல்ல கண்டிப்பா முடியாது, என்னால முடியாது. என்ன நீ சரின்ற அப்புறம் முடியாதுங்கிற என்னதான் சொல்ற? சரி, எப்படியாவது மேனேஜ் பண்ணி பிராச்சியை கூட்டிட்டு வரேன். நீ மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். உன்னால முடியலன்னா வேற யாராலையும் முடியாது. நீ ஒரு தடவை பண்ணிட்டீனா போதும். ஐஸ்வர்னா கடைசி வரைக்கும் நான் உனக்கு நன்றியோட இருப்பேன். நீ எப்போ வந்து என்ன கேட்டாலும் நான் உனக்காக நான் பண்ணுவேன். நீ என் உயிரை கேட்டா கூட நான் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பேன். கழுத்து அறுத்துப்பேன், நரம்பு அறுத்துப்பேன். உயிரை கொடுப்பியா? அப்புறம் பிராச்சியோட நிலைமை? ஓ, ஐம் சாரி, உயிரெல்லாம் கொடுக்க மாட்டேன். இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேச. நமக்கு இப்போ டைமே இல்ல, ப்ளீஸ். சரி நான் பிராச்சியை கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். முயற்சிலாம் இல்ல, கூட்டிட்டு வந்தே ஆகணும். ட்ரஸ்ட் மீ, இது உன்னால முடியும். இஸ் ரைட், ஐ பிலீவ் யூ. யூ கேன் டு இட். அப்படின்னா சரி, நம்ம 3 மணிக்கு கண்டிப்பா அம்மன் கோவில்ல மீட் பண்றோம். அதான் அந்த அவுட்ஸ்கோர்ட்ஸ்ல இருக்கே அந்த கோவில் தானே? ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஏஜென்ட். Thank you. See you. பை. நல்லபடியா நடக்கும், டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, ஷஹானா தான் இப்போ டென்ஷனோட போறா. அவ உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றா. ஐ நோ, ஆனா நீ அவ சொன்னதை கேட்கவே இல்லையா? பொண்ணு அலங்காரம் பண்ணலைன்னா எப்படி கல்யாணம் பண்ண மாதிரி இருப்பாங்க? அது போகட்ட விடு. லெட்ஸ் கோ. நமக்கு டைம் இல்ல, சுத்தமா டைம் இல்ல. லெட்ஸ் கோ. இரு. ஓ வாவ், சூப்பர். ஒரு பொண்ணு நடிக்க தயாரா இருக்கலாம். யார் தெரியுமா? யாரு? பலக். பிராச்சி, அவளுக்கு தெரியும். ப்ராப்ளம் சால்வ். இப்பவே நான் ஷானாக்கு நம்பர் அனுப்புறேன். உனக்கு என்ன தோணுது? அக்கா எப்ப வருவாங்க? அவ கண்டிப்பா பயங்கர கோவத்துல இருக்கா. நிச்சயம் வந்துருவா. உன்கிட்ட உண்மையை சொல்லி நான் தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு தோணுது. ஏன் நீ என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க? டிராபிக்கா இருக்கும். ஒருவேளை டிராபிக்ல மாட்டிருப்பா. அக்கா டிராபிக்ல மாட்டினதுனால ஐயர் மந்திரம் படிக்காம இருப்பாரானே? ஒருவேளை அவர் டிராபிக் நினைச்சு மந்திரத்தை வேகமா படிக்கலாம் இல்லையா? இல்ல நார்மலா படிக்கிறத வேகமா கூட படிக்கலாம். இல்லனா அவர் வேற ஏதாவது கல்யாணத்துக்கு போறதுக்காக. கொண்டர் வாய முடிக்கிட்டு இருக்கியா? அவ வருவானா? கண்டிப்பா வருவாடா. அட நீ சொன்னா கேளு, இந்த பிடிவாதத்தை விட்டுரு. நம்ம போய் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையை சொல்லிடுவோம். அதாவது அக்காவை கன்ஃபர்ஸ் பண்றதுக்காக தான் நீயும் மீராவும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துறீங்க. கண்டிப்பா நான் உனக்கு சொல்லிருக்க கூடாது. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதை சொன்னா. நான் 15 தடவை இதை கேட்டுட்டேன். அட இங்க பாருப்பா, நீ பிரக்யாக்கா கூட சேரணும்னா மீராவோட கல்யாணத்தை நிறுத்தணும்ல. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இங்க பாரு, ஒருவேளை நான் உண்மையை சொல்லிட்டேன்னு அப்புறம் எல்லாருமே நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் உன் டீச்சர் அக்கா இருக்காளே, அவர் ரொம்பவே ஸ்மார்ட், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் அவளோட ஈகோனால என்ன எதுவும் சொல்ல மாட்டா. ஆனா எல்லாத்தையும் நான் அவ வாயால கேட்க ஆசைப்படுறேன். புரியுதா? இந்த கல்யாணம் ரொம்ப ரிஸ்க்பா. பிரச்சனை என்னன்னா ஐயர் கூட ஒரிஜினல். ஐயர் ஒரிஜினல், மத்த நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரிஜினல் தான். நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறதுதான் போய். அண்ணா
என்னன்னு இப்ப வரைக்கும் நீங்க தலப்பாக வச்சுக்காம இருக்கீங்க? தலப்பாவா? நீங்க இருக்கீங்களே போற அண்ணன் டயத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க, நீங்க 2 பேரும் கீழே வராம. அண்ணே நீங்க உட்காருங்க, நான் வச்சு விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே வச்சு விடுறேன். ஒன்னும் தேவையில்ல, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. நானும் அதை தானே எதிர்பார்க்கறேன். ஒண்ணு இல்ல, வச்சுடு தலப்பாவ வச்சுவிடு. மித்தாலி அண்ணி, நீங்க போய் மீராவை பாருங்க. அவ கண்டிப்பா அவ ரூம்ல தான் இருப்பா. நில்லு மித்தாலி, மீரா வரமாட்டா. மீரா கிளம்பி போயிட்டா. அவளுக்கு அபிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? அவ இந்நேரம் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருப்பா அபி, உன்னை யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை உன்னை மீரா விட்டுட்டு போறான்னா அதுக்கு முழு காரணமும் என்னோட கோவம் தான்ப்பா. நான் அவளுக்கு ஒரு தடவை தான் சொல்லி புரிய வச்சேன், அதுலயே அவ புரிஞ்சுக்கிட்டா. அவ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ என்னோட ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டா. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அத்தை? நீங்க மீராவை நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக அவளை திட்டுனீங்க? நீங்க வீட்டுக்கு பெரியவங்களா இருந்துகிட்டு எப்படி இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டீங்க? நீங்க கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தி இருக்கலாம். அண்ணே நிறுத்துங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க முடிச்சு வச்சுட்டாங்க, அதுவும் யார்கிட்ட எதுவும் சொல்லாமலேயே. நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னா, எது சரியோ அதுதான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மண்டபம் ரெடியா இருக்கு, கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே எங்களை பார்த்து நல்லா சிரிக்க போறாங்க. அலியா, பாட்டி எமோஷனலா இருக்கா. அவங்க எமோஷனலா இருக்கட்டும், இந்த கல்யாணத்துல நம்ம எமோஷனல் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்புறம் அண்ணனுக்கும் எங்களுக்கும் நடுவுல எமோஷனல் இருக்கு, அது என்ன சொல்றீங்க? மீரா எங்கேயும் போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட பேசினேன். இந்த கல்யாணத்தை விட்டுலாம் அவ போக மாட்டான். நீங்க கேட்டீங்களா அண்ணன் என்ன சொன்னாருன்னு? அண்ணன் மீராவை நம்புறாரு. உங்களுக்கு ஒண்ணு தோணுது பாருங்க, அது எங்கள யாருக்குமே தோணல. அண்ணன் மீராவை நம்புறாரு, மீரா கூட அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. ஒரு உறவோட அடிப்படையே நம்பிக்கையில தான் இருக்கு, தெரியுமா? போய் அவளை தேடுங்க. அவ போயிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இப்படிதான் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா மீரா எங்கேயுமே போல. அவ கண்டிப்பா வருவா. மீரா போன் எடுக்க மாட்டேங்கிற, அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ரன்வீர் எங்க போனா இன்னும் வரலையே? நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். கூட்டிட்டு வா. பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. என்ன பேச போற? அதான் உன்னை சொல்ல விடாம தடுத்தேன் இல்லையா, அந்த விஷயத்த நான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் சொல்ல போறியா? நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்லேன்பா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கல்யாண விஷயத்துல அவ சொன்னதை நான் கேட்கல. அவ என் ரூமை விட்டு வெளியே போனதும் அவளை நான் பார்க்கவே இல்ல. வெளியே கூட போலன்னு கேட் கீப்பர் சொன்னாரு. மீரா, நத்திங் டு வரி. ரியா ரன்பீர் கூட போயிருக்கா. எங்க ரன்பீரையும் ஆரியனையும் காணும், அதனால 3 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேரும் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. அண்ணன் கல்யாணத்தை நினைச்சு எக்ஸைட்டடா இருக்காங்க. இல்ல ஆலியா, அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா. என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்ன வற்புறுத்தினா. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஆலியா, எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி மீரா, ரியா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுட்டேன், அவனும் புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நீ வா, அண்ணன் உன்னை கீழே கூப்பிட்டு இருக்காரு. அப்புறம் ஐயர் வேற முகூர்த்தம் முடிய போகுதுன்னு சொல்றாரு. எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல, வா. ஆலியாவை இதுவரைக்கும் யாரும் ஜெயிச்சதும் இல்ல, ஜெயிக்கவும் விட மாட்டேன். உன்னையும் உங்க அம்மா பிரக்யாவையும், இன்ஃபேக்ட் பிரக்யா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் அடியோட வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ ஆல். நீ எங்க இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அண்ணன் மண்டபத்துல இருக்காரு, ஆனா நீ இன்னும் வரல. ஆலியா, ஆக்சுவலி சீக்கிரமா வா. அது என்னன்னா, நீ இல்லாம எதுவுமே முழுமை அடையல. இல்லன்னா ஒருவேளை உன் கஷ்டத்தை உன்னால நேரில பார்க்க முடியலையா? நான் உன்னை என்ன கேட்டுட்டு இருக்கேன்? ஒரு பொண்ணால எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியும், ஆனா அவரோட புருஷன் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத தாங்கிக்க முடியாது. ஆனா நீ தாங்கிக்கிறதுக்கு பழகிக்கோ. என்ன? அப்புறம் உன் பொண்ணு பிராச்சிக்கிட்ட நீயே சொல்லிடு, அவளும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது மீராவை அம்மான்னு கூப்பிடறதுக்கு. அது என்னன்னா, உங்க 2 பேரோட ரியாலிட்டியும் அதுதான். ரியாலிட்டியை பார்த்து ஓடக்கூடாது. ப்ளீஸ் கம். சோ நான் என் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண கண்டிப்பா வருவேன். ப்ளீஸ் கம், ஐ அம் வெயிட்டிங் பிரக்யா. ஏன்னா ரொம்ப நாளா உன் கண்ணுல கண்ணீர் வர்றத நான் பார்க்கவே இல்ல.
பிரக்யா, ஹலோ. பிரக்யாக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. अपवित्रा पवित्रो वा सर्वावस्थांगतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सवायाभ्यन्तरा शुचि. மிஸ்டர் மெஹ்ராவை இப்படி டென்ஷனோட என்னால பார்க்க முடியாது. சீக்கிரம் வந்துடுங்க பிரக்யா. இந்த பூரப் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கான்? யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை திஷா? இல்ல இல்ல இல்ல, இப்ப அவ வர்றதுக்கு சான்ஸே இல்ல. இங்க பிரக்யா இங்க இல்லையே. அபி உங்ககிட்ட என்ன சொன்னா? நீங்க அவங்க கிட்ட சத்தியம் பண்ணிருக்கீங்க, நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு. என் மேல சத்தியம் பண்ணுங்க, சொல்ல மாட்டேன்னு. உன் மேல சத்தியமா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா பூரப், ஆனா அந்த சரிதாவோட முகத்தை பாரு, அவ ரொம்ப டென்ஷனா இருக்காப்பா. பாட்டி, இந்த டென்ஷன்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாரோட முகத்துல சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. பார்ட்னர், நாம எல்லா முயற்சியும் பண்ணோம். ஆனா நான் என்னத்த சொல்றது? தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? பாக்கலாம். பொண்ணும் மாப்பிள்ளை எழுந்துச்சு நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கோங்க. நான் கல்யாணத்தோட எந்த சடங்கும் செய்ய மாட்டேன். பிரக்யா இங்க வர வரைக்கும் இந்த கல்யாண நாடகத்தை நடத்தி தான் ஆகணும். பிரக்யா சீக்கிரம் வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஆனா ஒரு பக்கம் கல்யாணம் நடந்தாலும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐயர் ஐயர், உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். பண்ணிக்கோங்க. ஆனா எப்படி பண்ணிக்கிறது? நீங்க பண்ணி வைக்கிறீங்களா? இல்லப்பா. ஏன் பண்ண முடியாது? கோவில் முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா நான் ஐயர் இல்லப்பா, நான் இந்த கோயில வேலை செய்யறவன். இருங்க, அது எல்லாத்தையும் விடுங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஐயர் ஏற்பாடு பண்ணித்தாங்க. கோவில்ல ஐயர் எங்க கிடைப்பாங்க? அட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஐயர் போயிட்டாரு. ஓ மை காட், இப்போ என்ன பண்றது? அவரோட ஆத்மா சாந்தி ஓம் சாந்தி, அடையட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. என்னடா சாந்தி? யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரோ அவரே இல்லையே. பேக்கப் ரன்பீர் ஐயரும் வரல, ஆரியனும் வரல. இல்ல, என்னப்பா இப்படி சொல்றீங்க? எங்க சார்பா அவங்க ஃபேமிலிக்கு சாரி சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பா நாங்க சாரி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு இவனுக்கு கல்யாணம். நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க, ஐயர் வேற செத்துட்டாரு. அட, அவர் சாகலப்பா. சாகலையா? சாகலன்னு சொன்னேன். நீங்க தானே அவர் போயிட்டாருன்னு. ஐயோ, நான் சொன்னது அவர் கோயில்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். போயிட்டாரா? உயிரோட இருக்காரா? ஆமா, உயிரோட தான் இருக்காரு. ஓ சாரி. இங்க வாடா. ஹேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஐயரோட சேர்த்து இப்போ உன் வாழ்க்கைக்கு உயிர் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேய், தேங்க்ஸ். அவரை போய் நாங்க இப்ப எங்க பார்க்கலாம்? ஓ சாரி, கோவிலோட ஐயரை நாங்க எங்க போய் பார்க்க? எங்க இருப்பாரு? அட, அவரை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்? உயிரோட தானே இருக்காரு, ஏன் சந்திக்க முடியாது? அட, அவர் மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஐயரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன் ஐயர்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? அட, ஸ்ட்ரைக் இல்லப்பா, பின்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு முகூர்த்த நாள், ரொம்ப நல்ல முகூர்த்த நாள். இந்த மாதிரி முகூர்த்தம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இன்னைக்கு நல்ல முகூர்த்தம்னா இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல. ஆனா இன்னைக்கு யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய உறவு 7 ஜென்மத்துக்கு தொடரும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால எல்லா கோயிலையும் எல்லா ஐயரும் அதாவது புக் ஆயிட்டாங்களா? வட்டா. இங்க பாருங்க, யாராவது இதை செஞ்சுதானே ஆகணும். நானும் பெரியவதா, நானே இதை செய்யறேன். वागर्थाव्यु सम्पृक्तौ वागर्था प्रतिपत्तये जगता पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. அத்தை, என்னாச்சு? நான் வந்து இது ஐயரே, நீங்க மந்திரத்தை நிறுத்தாதீங்க. நம்மளோட காதல் உண்மைனா நீ வந்துடு பிரக்யா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. நிறுத்துங்க.
இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் வரமாட்டேங்கிற சஹானா? அமைதி ரன்பீர், அமைதி. நீ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி காட்டிக்கணும். அப்பதான் உன்னோட பிளான பத்தி பிராச்சிக்கு தெரியாது. நீ வா. ஆரியன், நீ எனக்கு தம்பியா இல்ல எதிரியா? நீ ஏன் முதல்லயே என்கிட்ட சொல்லல இவ இங்க வர போறான்னு? நீ முதல்லயே சொல்லியிருந்தீன்னா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். யாருக்கு என்ன பிடிக்கலையோ எனக்கும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஆரியன், இப்ப இது உன்னுடைய டர்ன். பிராச்சிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நீ நடிச்சாகணும். இங்க பாரு ப்ரோ, இவ இங்க வருவான்ற விஷயம் எனக்கு தெரியாது. இவ இங்க வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன் ப்ரோ. உன் தம்பி மேல நம்பிக்கை இல்லையா? எனிவேஸ் இவங்களை விடு, வா நம்ம உள்ள போலாம் வா. டேய், ரொம்ப நடிக்காதடா. அவ இங்க இருந்து போயிட்டானா என்ன பண்றது? சரி சரி சரி, இங்க இருந்து போங்க. நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா நாங்க கோவில்ல நிம்மதியா சாமி கும்பிட்டு போவோம். அப்புறம் இந்த ரன்பீர் இருக்கானே, இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஏய், என்ன ரன்பீரை கூட்டிட்டு போன்னு சொல்ற? நான் என்ன கோவிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துட்டு இருக்கேனா? கூட்டிட்டு போன்னு சொல்ற? போலானா என்ன பண்ணுவ? இவளுக்கு அப்படியே புத்திசாலின்னு நினைப்பு. இங்க சில பேரு மனசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஐ அம் சோ சாரி. சில பேர்கிட்ட மனசுன்றதே இல்லையே. நான்லாம் மனசு சொல்றதான் கேட்பேன். நான் இங்க ஜே அண்ட் பலக்காக தான் வந்திருக்கேன். ராஜண்ணா, உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அவரு உங்களோட தம்பி தானே. அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அவர் ஒரு இல்லீகலான முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஒளிஞ்சுக்காதீங்க மித்தாலி அண்ணி. இதெல்லாம் நீங்க தடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நீங்களும் ஒருத்தரோட மனைவி. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? புறம், நீ என்னோட தம்பி தானே, என்ன அக்கான்னு கூப்பிடுறல. புருஷன் பொண்டாட்டிக்கு முன்னாடி அக்கா தம்பி உறவு தானே முதல்ல வரும். நீ என்கிட்ட தடுக்கிறேன்னு சொன்ன, ஆனா இங்க நின்னு எதுவுமே பண்ணாம இந்த கூத்த பாத்துட்டு இருக்க. அபி, உன்னால நான் எல்லாருக்கும் முன்னாடி அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோலி, அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே. உங்க ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்க ஃபேமிலில இப்படி ஒரு அநியாயம் நடந்தா நீங்க சும்மா நின்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு இல்லீகல் கல்யாணத்துக்கு வந்து அப்படியே கொண்டாடுறீங்க. இந்த கூட்டத்துல இருக்க யாராவது ஒருத்தவங்க நியாயத்துக்காக நின்னீங்களா? நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள வெறும் காசிப்ஸ் தான் பண்ணிப்பீங்கல்ல. தப்புக்கு எதிராக என்னைக்கும் குரல் கொடுக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ணவரை நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஏன்? அப்புறம் ஆலியா, இந்த வீட்டு மருமக இவங்கன்னு தெரிஞ்சோம் நீங்க இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க 2 பேரும் எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணும். நான் உன்கிட்ட சொன்னேன்ல, எப்பெல்லாம் நீ என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சியோ அப்பெல்லாம் நீதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போற. நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கலாம், ஆனா இந்த உரிமை இப்போ என்கிட்ட இருக்கா. நீ உரிமையை நிலநாட்ட வந்தியா இல்ல வேற ஏதாவதா? நீ எல்லாம் சொல்லிட்டே இல்லையா? நான் கேட்க ஆசைப்படுறத சொல்லு. நீங்க என்ன கேட்க ஆசைப்படுறீங்க? உங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்றீங்களா? நீ எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஆசைப்படுற? சொல்லு. எதுக்காக நான் மறுபடியும் உன் லைஃப்ல வரணும்னு ஆசைப்படுறேன்றத சொல்லு. நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்றதுக்காக இந்த முதல்ல பண்றேன்னா? நீங்க எனக்கு பண்ணத இன்னொருத்திக்கு நீங்க பண்றத நான் விட மாட்டேன். மீராக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் நடக்க விட மாட்டேன். அபி நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. சிச்சுவேஷன் இப்ப கை மீறி போயிட்டு இருக்கு. மிஸ்டர் மெஹரா, உங்களுக்கு தனிமை வெறுத்து போச்சு, அதனால நீங்க புது பொண்டாட்டியை தேடிட்டீங்க. ஆமா. உங்களோட தப்பு மறைக்கிறதுக்கு உங்களுக்கு புது பொண்டாட்டி தேவை. கரெக்ட், எனக்கு புது பொண்டாட்டி தேவைதான். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என்ன யார் தடுக்கறாங்கன்னு பாக்குறேன். நான் தடுப்பேன், இந்த நாட்டோட சட்டம் தடுக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு நீங்க எல்லாருமே தான் சாட்சி. யாரோட உரிமையையும் யாரும் பறிக்க முடியாது. இந்த நாட்டோட சட்டமும் தடுக்க முடியாது. சரியா? ஐயரே, மந்திரம் சொல்லுங்க. நீங்க என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாம் முடிஞ்சது. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நீங்க யாரும் எங்கேயும் போவேனா. நீங்க மந்திரம் சொல்லுங்க ஐயரே. நீங்க இப்ப எங்க கூட வாங்க, இல்லனா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். கல்யாணம் முடிஞ்சோனே வருவா. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இந்த கல்யாணம் முழுசா முடிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போக கூடாது. இங்க நடக்கிறது எல்லாமே இல்லீகல் கிடையவே கிடையாது. மீராக்கும் அண்ணனுக்கும் நடக்கிற கல்யாணம் லீகல் தான்.
ஏதோ இருக்கு அந்த பேப்பர்ஸ். இந்த ஒரு ப்ரூஃபே போதும் பிரக்யா அண்ணனோட வைஃப் கிடையாதுன்றது. ஆமா, இப்ப ஆலி என்ன புதுசா ஒரு கேம் ஆடுறா? இன்ஸ்பெக்டர், இத நீங்களும் படிங்க, நீயும் படி. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் பிரக்யா போய் சொல்றான்னு, நாங்கெல்லாம் உண்மை பேசுறோம்னு. உண்மை காரணமும் தெரிஞ்சிடும். நல்லா படிங்க இன்ஸ்பெக்டர். எனக்கும் இவருக்கும் உறவில்லைங்கிறத டிவோர்ஸ் பேப்பரை தவிர வேற எதுவும் நிரூபிக்காது. நல்லா பாருங்க. எனக்கும் மிஸ்டர் மெஹராக்கும் டைவர்ஸ் ஆகலன்ற விஷயம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னாச்சு? இது உங்களோட டிவோர்ஸ் பேப்பர். என்ன? யாருக்காவது கேட்கலன்னா இத வாங்கி நல்லா படிச்சு பாருங்க. அண்ணன் கூட உனக்கான டிவோர்ஸ் பேப்பர். இது 15 வருஷம் பழசு. இதுக்கான அர்த்தம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க கல்யாண உறவு முடிஞ்சு போச்சு. அதனால நீ அபிஷேக் பிரேம் மெஹராவோட வைஃப் கிடையாது. இதெல்லாம் போய் இந்த உலகத்துல நீ மட்டும் தான் உண்மையை சொல்றவ. இந்த பேப்பரை நல்லா படி, நல்லா பாரு. இதுல உன்னோட சைன் தான் இருக்கு. ஒரு செகண்ட், எங்களுக்கு எதுலயும் டைவர்ஸ் ஆகலன்றப்ப இந்த பேப்பர் மட்டும் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் போய்ங்க. நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணியா? இந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையுமே நீ பழி வாங்குறதுக்காக செஞ்சிட்டு இருக்க. அப்படி இல்லன்னா பெத்த பொண்ண ரியாவை நீ எப்படி ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லு. எப்ப அண்ணன் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிய வந்துச்சோ, அப்ப அண்ணனுக்கு பொண்டாட்டி கிடைச்சிரும், அப்புறம் ரியாக்கு அம்மாவும் கிடைச்சிருவா. அப்ப நீ பழி வாங்குறது எப்படி நிறைவேறும்? அவ்வளவுதான். வேகமா வந்து அப்படியே சாவித்திரி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்ட. அதாவது இது என்னோட வீடு, நான் தான் பொண்டாட்டி, மை ஃபுட். அப்படி பாக்காதீங்க. உங்க கண்ணுல எனக்கான நம்பிக்கையை நான் பாக்கலன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. இதுக்கப்புறம் என்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட நம்ம உறவை காப்பாத்த முடியாது. இன்னைக்கு என் 2வது கல்யாணம் தான் நிக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உறவை நீ முடிச்சிட்டேன்னு. நீயே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தியா? அண்ணா இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் எவ்வளவுதான் தப்பு பண்றதுன்னு யோசிக்கிறேன். இப்ப கல்யாணம் பண்ணுங்க பாப்போம். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். சட்டத்துக்கு முன்னாடி வேணா நான் உங்க பொண்டாட்டியே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உங்களோட தர்ம பத்தினி. இப்பவும் என்னால எது வேணாலும் பண்ண முடியும். என்னாலையும் எது வேணும்னாலும் பண்ண முடியும். நீ இப்ப நியாயம் தர்மம் எல்லாம் பேசணும் இல்லையா? அதனால இனிமே இந்த கல்யாணம் கோவில்ல நடக்கும். கதவுக்கு வெளியே தப்பா போட்டிருக்காங்க. தேங்க்யூ so much. ரொம்ப நேரமா உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க போன். தேங்க்யூ so much. இப்ப நான் பாக்குறேன் அத்தை, டாடுக்கும் மீராண்டிக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு. அப்புறம் அத்தை, உங்களுக்கு உங்க உண்மையான இடம் என்னங்கறத நான் இப்ப காட்டுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா தசரா அன்னைக்கு சஞ்சுவை கூப்பிட்டு பிளான் போட்டது நீங்க தான்ற விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட போறேன் அத்தை. இந்த கல்யாணத்தை கோயில்ல நடக்க விட்டுருவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கடவுள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறதால நீங்க பண்ண போற தப்பு ஒன்னும் நியாயம் ஆயிடாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி தப்பாயிடும்? என்னோட ஆசை, என் பொண்டாட்டி எப்பவுமே நீதான் பிரகியா.
மீரா 20 வருஷமா ரியா கூட இருக்கா. அவ ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவ எப்படி பாத்துக்கிறானா? அவளுக்கு இது வரைக்கும் அம்மான்ற குறைய தெரிஞ்சது இல்ல. இது நான் சூஸ் பண்ண நெக்லஸே இல்ல. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. ஆனா சார் இது உங்களுக்காக தானே வாங்கினாரு, போட்டுக்கோங்க. போட்டுக்கோ. ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குற? நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என் லைஃபை நாசமாக்கலாம், இவ லைஃபை இல்ல. அதனால அவளுக்கும் பேச உரிமை இருக்குல்ல. அப்புறம் மீரா நீ டென்ஷன் ஆகாத, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது யார் தடுத்து நிறுத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். பிரக்யா, போதும், நீ இதெல்லாம் நிறுத்து ப்ளீஸ். எங்களை தனியா விட்டுடு. எங்களை சந்தோஷமா இருக்க விடு. இதே வார்த்தையை நானும் உன்கிட்ட சொல்ல முடியல மீரா. எங்களை தனியா விட்டு எங்களுக்கு நடுவுல வராதன்னு. மீரா, எங்களுக்கு டிவோர்ஸ் நடக்கல. நான் தான் இவரோட பொண்டாட்டி. நான் அத ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் தான் நினைச்சேன். டிவோர்ஸ் எனக்கு தெரியாது. அப்புறம் டிவோர்ஸ்ங்கிறத நியாயமான முறையில வாங்கணும், அதுதான் நியாயம். இவ ஏமாத்தி என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருக்கா. அதனால நான் தான் இவரோட பொண்டாட்டி. இவரோட பொண்டாட்டியா நான் இருக்கும் போது இவரால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லீகலி நீ இப்போ மிஸ்ஸஸ் மெஹ்ரா கிடையாது. ப்ளீஸ். எனஃப் பிரக்யா. சும்மா கத்திக்கிட்டே இருக்க போறியா? சென்சிபிளா பேச போறியா? இதுக்கு மேல என்ன சென்சிபிளா பேச சொல்றீங்க? நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. நியாயமா எனக்கு தான் கோவம் வரணும். நான் தான் ஏமாந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனா நீங்க சந்தோஷமா கையெழுத்து போட்டிருக்கீங்க. நான் என்ன பண்றது? நீங்க சொல்லு. நீ என்ன விட்டுட்டு போயிட்டா நான் தனியால நிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. இதோட விஷயம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனி என்னால வாக்குவாதம் பண்ண முடியாது. நீ என்ன பண்ண ஆசைப்படுற? வாட் யூ வாண்ட் டு டு? நீ போலீஸை கூப்பிட விரும்புறியா இல்ல என் கூட இருக்க ஆசைப்படுறியா? நீ இது வரைக்கும் என் கூட இருந்ததே இல்ல இல்லையா? வாட் யூ வாண்ட் டு டு? நான் எதை கேட்க ஆசைப்பட்டனோ அதை நீ சொல்லவே இல்லை. அதனால இப்ப நான் மீராவை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் எங்களை யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். பிரக்யா, என்னை யாரும் தடுக்க முடியாது. நீங்க என்ன கேட்க ஆசைப்பட்டீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கால்ல விழுந்து கதறணும்னு நினைக்கிறீங்களா? நான் அதை பண்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க உங்க முடிவு மாத்துப்பீங்களா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? புரப், அக்கா, இங்க பாரு, நீ அவர் மேல அன்பா இருக்க, அவர் மேல மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு புரியுது. நானும் அதே அளவுக்கு உனக்கு முக்கியம் தானே. எனக்காக எதுவும் பண்ண மாட்டியா? எங்க அப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்ன கேட்க வேண்டாம். நானே தாராளமா பண்ணுவேன்க்கா. அது வந்து இன்னைக்கு நடந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியலக்கா. உன்னோட இக்கட்டான சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கல்யாணத்தை உடனடியா நிப்பாட்டணும் போற. பிளீஸ், எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. அவரு மீராவை கூட்டிட்டு எந்த கோயிலுக்கு போயிருக்காரு? உனக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பிளீஸ் எனக்கு சொல்லிடு. நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. முடியாது. நீங்கள நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த கல்யாணத்தை இப்ப நான் நிறுத்த பாக்குறேன். உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இப்ப நான் எதுவும் பண்ணலன்னா அப்புறம் என் வாழ்க்கையே போயிடும். ராமர் சீதா கோயில்ல அபி என்னையும் இன்வைட் பண்ணா. தேங்க்யூ so much. அக்கா, இப்ப இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறது யாராலையும் தடுக்க முடியாது. இனிமே எந்த தப்பும் நடக்காது. இவளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ், டாக்டர் கூப்பிடு. நோ, ஐ அம் ஃபைன். ராஜ், சீக்கிரம் கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். ஹலோ டாக்டர், கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்களேன். கொஞ்சம் எமர்ஜென்சி. உங்களுக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு டாக்டரும் வேணாம், பிரக்யாவும் வேணாம். அவளை முதல்ல நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இட்ஸ் நாட் ஃபேர். இங்க பாரு, என்ன இருந்தாலும் சரியா அவ ரியாவோட அம்மா. அதனால நீங்க அவங்கள அவ்வளவு ரூடா பேசாதீங்க ப்ளீஸ். விக்ரம், உறவுன்னு வரும்போது உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். எங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்க. ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் ஹியர். போதும் ஆலியா, நீ கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக நீ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூடவே கூடாது. பிளீஸ். பிரக்யா, கேட்டை தாண்டி நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? உடைச்சிட்டு வந்த. நான் ஏன் இங்க வந்தேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அண்ணனோட கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சதுல நீ போய் நிறுத்துறதுக்கு. அதனால இந்த உருட்டலை எல்லாம் உன் கூடவே நீ வச்சுக்கோ. இப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும் ஆலியா. இந்த கல்யாணத்துக்கு எதிரா சில பேர் இப்பவும் இந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க எனக்கு உதவி பண்றாங்க.
பூரப் பூரப் பூரப். சரி, நான் போனை வைக்கிறேன். ஓகே, நான் அப்புறம் பண்றேன். உள்ள வரத்துக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வா. என்ன அண்ணனுக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்க தான் பிரக்யா கிட்ட அண்ணனும் மீராவும் எந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆமா, நான் சொன்னேன். என்னையும் அந்த கோயிலுக்கு வர சொல்லிருக்கான். அப்ப நீங்க தனியா போக வேண்டியதானே? எதுக்காக நீங்க பிரக்யா கிட்ட சொன்னீங்க? அவளுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். யாருக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். எல்லார விட உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லவா? நீ நம்ம ஃபேமிலிய மொத்தமா உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. எல்லாரையுமே அபிக்கும் பிரியாவுக்கும் எதிராக இழுத்து விட்டுட்ட. வெறும் பல்ஜித் பாட்டி மட்டும்தான் அபியை நினைச்சு கவலைப்படுறாங்க. அபி மீராவோட கல்யாணத்தை இந்த ஃபேமிலியில யாருமே தடுத்து நிறுத்தவே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரக்யா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்க தப்பான அபிப்பிராயம் கூடிய சீக்கிரத்துல கிளியர் ஆக போகுது. அண்ணன் மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சீரியஸா இருக்காரு. இதை நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கும் பிரக்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருமே எந்த காலத்திலயும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. அண்ட் ஐ சேலஞ்ச் யூ. டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றதுக்காக அபி கையை தூக்கி இருக்க மாட்டான். ஆனா மீராவோட நெத்தியில குங்குமத்தை வைக்கிறதுக்கு அண்ணன் கண்டிப்பா கையை தூக்குவாரு. யூ நோ வாட் ஆலியா? இவ்வளவு நாள் நான் வீட்டு ஆளுங்களை விட்டு தள்ளி இருந்தேன். எல்லாரையும் மிஸ் பண்ணேன். இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ அங்க இல்ல. ஆலியா, நீ இது வரைக்கும் யாருக்குமே நல்லது நினைச்சதில்ல. அதே மாதிரி உனக்கு என்னைக்குமே நல்லது நடக்காது. தயவு செஞ்சு வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுறீங்களா? எங்களுக்குன்னு ஸ்பீட் லிமிட் இருக்கு மேடம். ஓவர் ஸ்பீட்ல போனா போலீஸ் பிடிச்சிருவாங்க. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க ப்ளீஸ். வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன் ப்ளீஸ். 2 நிமிஷம் நிறுத்துங்க. அண்ணா, ஒரு நிமிஷம் நீங்க வண்டியை விட்டு இறங்குங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் இந்த பக்கம் எதுக்கு மேடம்? வாங்க சொல்றேன். அட மேடம், என்ன பண்றீங்க? நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அண்ணா, நான் அவசரமா போணும். என் புருஷனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். என்ன? நான் வண்டி எடுத்துட்டு ராம் சீதா கோயிலுக்கு போறேன். நீங்க ஆட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. உங்க வண்டியை நான் திருடிட்டு போயிட மாட்டேன். சொன்ன கேளுங்க, நீங்க வெளிய வாங்க மேடம். சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வேணும்னா நீங்க வண்டிக்கு பின்னாடி உட்காருங்க. ஆனா வண்டியை நான் தான் ஓட்டுவேன். நீங்க உட்காருங்க. என்ன மேடம் இப்படி பண்றீங்க? ஐம் சாரி, நான் வண்டியை வேகமா ஓட்டி ஆகணும். இது ஏதோ வித்தியாசமா இருக்கு மேடம். மேடம் மேடம், முன்னாடி ட்ரக் வருது பாருங்க மேடம். என்ன மேடம் பண்றீங்க? மேடம், போனா போட்டுன்னு உங்களை வண்டி ஓட்ட விட்டு அதுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க மேடம். கொஞ்சம் மெதுவா தான் வண்டி ஓட்டுங்களேன். இப்ப நான் ஆசைப்படுறதுதான் நடக்கும். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். அவ வந்துட்டு இருக்கா. ஐயரே, ஆரம்பிங்க. வாங்க, உட்கார். இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் யாருக்கு கொடுக்கணும்? அட்ரஸ்? என் ஆளுங்க கொடுத்த தகவல் படி இவன் இப்போ ராமர் சீதா கோயில இருக்கான். அட்வான்ஸ். மிச்சம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். நீங்க என் மேல கருணை காட்டுங்க. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் மேலேயாவது நான் வண்டியை மோதிட போறேன். ஐயோ, அவர நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஐ எம் சோ சாரி. உங்களோட கால். நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ஐ எம் ரியலி சாரி. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கும் பெரிய வேலை இருக்கு. ஆனா எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி. உங்களோட பொருள் எல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கைய வைக்காத.
இந்த பெட்டியை தூக்குறேன். சொன்னல கைய வைக்காதீங்க. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன டிராமாவா நடந்துட்டு இருக்கு? எனக்கு கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா அவர் மீராவை கல்யாணம் பண்ணிப்பாரு. நான் கண்டிப்பா கீழே இறங்க மாட்டேன். நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல எங்க போகணும்னு சொல்றீங்களோ அங்க நானே கூட்டிட்டு போறேன். நான் உங்களை டிரைவ் பண்ண விட மாட்டேன். அப்பதான் வேற எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காம இருக்கும். நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் பின்னாடி உட்காருங்க. சரிங்க. பிரகியா வந்துட்டா. ஐயரே, வேகமா மந்திரம் சொல்லுங்க. पवित्रा पवित्रो वा सर्वावस्थांगतोऽपि वा या स्मरेत् पुण्डरीकाक्षं सवायाभ्यन्तरा शुचि. நீ தர்மத்தை பத்தி பேசணும்ல, அப்ப இந்த கல்யாணம் கோவில்ல கண்டிப்பா நடக்கும். நீங்க இந்த முதல்ல பண்ண கூடாது. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். நில்லுங்க. இப்ப எழுந்து நில்லுங்க. மாலையை மாத்திக்கோங்க. திரும்பவும் கல்யாணம் ஆரம்பிக்குது இல்லையா? அதனால நீங்க திரும்பவும் மாலையை மாத்திக்கணும். வாங்க. பொண்ணுக்காக சைன் பண்ண ஒருவேளை ஏன் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை படிச்சிருப்பேன். நீ டீச்சர் தானே, படிச்சிருக்க வேணாமா? இவ்வளவு பெரிய தப்பு நீ எப்படி பண்ணலாம்? என்னோட பொண்ணு கன் பாயிண்ட்ல இருக்கும்போது நான் பேப்பரை படிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் டைம். அப்ப நீ உன் பொண்ணு கூட சந்தோஷமா நிம்மதியா இரு. அப்புறம் எங்களையும் நிம்மதியா வாழ விடு. இவ்வளவு வருஷம் கழிச்சு நீ திரும்பவும் உரிமையோட வந்தா அப்புறம் ஜனங்க என்ன நினைப்பாங்க? ப்ராப்பர்ட்டிக்காக தான் நீ இப்படி பண்றன்னு நினைப்பாங்க. மத்தவங்கள விடுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ப்ராப்பர்ட்டிக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு நீ திரும்ப வந்து உன் உரிமையை நீ என்கிட்ட கேட்டா அதுக்கான காரணம் என்னன்னு நீ என்கிட்ட சொல்லு. ஏதாவது காரணம் இருக்கா? என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. உன்கிட்ட இருந்தா சொல்லு. சொல்லு. உன்கிட்ட காரணம் இல்லன்னா தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ற. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஐயரே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. வா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? 100% நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏன்? அப்ப என்ன கல்யாணம் பண்ணீங்களே அது? என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல பிரகா. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாம எப்பெல்லாம் மீட் பண்றோம் அப்பெல்லாம் தப்பு என்னோடதுன்னு சொல்ற. நான் தான் தப்புன்ற. அப்புறம் என் தப்பெல்லாம் நீ வரிசையை சொல்ற. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா நான் தான் தப்பு பண்ணன்னு தோணுது. இப்ப நீயே சொல்லு. நான் எதுக்காக உன் லைஃப்ல திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு. நான் எதுக்காக உன்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லு. சொல்லு. நான் ஏன் மீராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது?